ஒரு பக்கம் நிஜமாவே பார்த்தீங்க அப்படின்னா மகாநதி சீரியல்ல இன்னைக்கு காமிச்ச அந்த ப்ரோமோல 2 விதமான கற்பனைகள் அப்படிங்கிறது ஒரு கிரியேட்டிவான ஐடியாவாக இருந்துச்சு. நல்ல ஒரு அழகான கற்பனை என்ன அப்படின்னா, ஒருத்தர் பாசிட்டிவான மைண்ட் செட்டில் என்னென்ன விஷயங்கள் நடக்கும்னு சொல்லி யோசிச்சு நம்ம மனைவியை கூட்டு வந்து, நீயும் இந்த கம்பெனிக்கு ஓனர், இதுக்கு தான் நான் கையெழுத்து வாங்கினேன், எல்லா பொறுப்பையும் உனக்கும் பாதி கொடுத்துட்டேன், உன்னை போய் நான் விட்டு எங்கே போவேன், அந்த கான்ட்ராக்ட்லாம் இப்போ கிழிச்சு எப்பயோ தூரம் போட்டாச்சு அப்படிங்கிறத சொல்லிடலான்னு ஒருத்தர் நினச்சிட்டு இருந்தான். இன்னொருத்தங்க என்ன நினைக்கிறாங்க, டிவோர்ஸ் பண்ணி நம்மளை இதோட துரத்தி விட போகிறாரு, எல்லாரும் முன்னாடி கெஞ்ச விட போகிறாரு, நம்ம இவர் மேலே வச்சிருக்க அன்பு பாசம் எல்லாமே வீணாக போக போகுது, இதில் வேற முதலிரவு வேற முடிஞ்சு போச்சுங்கிற எல்லா மனக்குழப்பங்களும் சேர்ந்து அவங்க கார் எடுத்துகிட்டு உடனடியாக அந்த இடத்த காலி பண்ணுற மாதிரி சில விஷயங்களை செய்ய போகிறாங்க. ஸோ இப்போ இதில் வரக்கூடிய பிரச்சனைகள், இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள தேடி போகிறது, இன்னொரு பக்கம் அவங்க மனசில் இத்தனை குழப்பங்கள் கேள்விகள் இருந்துச்சுங்கிறத தெரிய வைக்கிற மாதிரி இழுக்க போகிறாங்களா கதையை, இல்லை அப்படின்னா இவங்க கிளம்பி போயிடலான் இருக்க, இவர் தடுத்து நிறுத்தி எங்கே போகிற, வா உள்ளார வா அப்படின்னு கூப்பிட, நான் வரலன்னு இவங்க கெஞ்சிக்கிட்டே இருக்க, தரன்னு இழுத்து கொண்டு போய் பலூனெல்லாம் வச்சு அங்கே பாரு இதான் இடம், நீங்கள் தான் உட்காரணும் அப்படிங்கிற மாதிரி உட்கார வைக்க போகிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஸோ அப்படி வச்சாங்கன்னா டவக்குன்னு இந்த ஒரு போர்ஷனே முடிஞ்சு, இந்த ராகினி செஞ்ச வேலைக்கெல்லாம் இனிமேல் வேலைக்கு ஆகாதுங்கிற மாதிரி ஆகிடும். கம்பெனியில் பொறுப்பு ஆல்ரெடி கொடுத்தாச்சு, கம்பெனியில் எல்லா பேப்பர்லையும் கையெழுத்து வாங்கியாச்சுன்னு எல்லாம் நடந்துடும். ஆனால் அப்படி இல்லாமல் திருப்பி கதையை இழுக்கலாம், இவங்க எங்கேயோ ஓடிட்டாங்க, இவங்கள துரத்திட்டு அவர் போனார் அப்படின்னு கதையை இழுக்கலான்னு முடிவு பண்ணாங்கன்னா இன்னும் ரொம்ப நாளைக்கு இழுத்துட்டே இருக்க வேண்டியதான். ஏற்கனவே இந்த பாகியலட்சுமி சீரியலுமே என்ன நடக்குது, ஏன் என்ன ஓடுதுங்கிற மாதிரி கேள்விகள்லாம் கமெண்ட் செக்ஷனில் வருது. அட்லீஸ்ட் புதுசாக காமிக்கிறதா காமிங்க, இல்லை அப்படின்னா விட்டுருங்கப்பா போதும் எங்களால் முடியல அப்படின்ட்டு. அதே மாதிரி விஷயம் தான் மகாநதி சீரியலுக்கும் எல்லாரும் சொல்லவும் செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சட்டில் ஹிண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது சின்ன சின்ன விஷயங்கள் அங்கங்கே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஒரு புரிஞ்சிக்க முடியும். அந்த மாதிரி விஜய் பேசுகிற வார்த்தைகள் இருக்க விஷயங்களை கூட புரிஞ்சுக்காம இவர் நம்மளை விட்டுட்டு தான் போகிறாரு அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி அவர் பேசினாலே எரிஞ்சு விடுறது. என்ன வெண்ணிலாவுக்கு நல்ல வாய்ஸா, நல்லா பாடுவாங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் கிறுக்குத்தனமான கேள்விகள் கேட்டுட்டு எப்போ பார்த்தாலும் மூஞ்சி தூக்கிட்டு அதுக்கப்புறம் மைண்ட் வாய்ஸில் மட்டுமே பேசிகிட்டு இருக்க காவேரி எத்தனை நாளைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஏற்கனவே ஒரு 3-4 ப்ரோமோவுக்கு மேலே ராகினி காவேரி மனசில் ஒரு சஞ்சலத்தை கிரியேட் பண்ணுது. ராகினி ஒரு ஆள்னு அவங்க சொல்கிறதுனா இவங்க நம்புறாங்கிறதே நமக்கு இன்னும் ஆச்சரியமாக இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு மக்கா இவங்களை மாற்றினதுங்கிறதுலாம் நமக்கு ஒரு வருத்தமான விஷயம். ஸோ அப்படி இல்லாமல் இந்த காவேரியை திருப்பி பழையபடி கொஞ்சம் சந்தோஷமான பெப்பியான தைரியமான ஒரு ஆளாக காமிக்கிறது, இந்த விஷயத்துக்கு ஒரு முட்டுப்புள்ளி வைக்கிற மாதிரி டவக்குன்னு இவங்க முதல்ல பயந்தாலும் கடைசியில் அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு ஸ்வீட் சர்ப்ரைஸ் மாதிரி நடந்து இவங்களுக்கு நம்மளை விட்டு ஒரு போகிறதுங்கிறது தெரியறது. இதுக்கப்புறம் கடைசியாக பசுபதி ராகினி எல்லாரும் சேர்ந்து ஒரு பிரச்சனை பண்ணுறாங்கிற மாதிரி காமிச்சிட்டா கூட பரவாயில்ல. இல்லை நீங்கள் கதையை கொண்டு போக போகிறீங்கன்னா புது கதாபாத்திரங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி பிரச்சனைகளை வேணால் கொண்டு வந்துருக்குங்க இந்த கப்பலுக்கு. அதை விட்டுட்டு இவங்களை இன்னும் பிரித்து வச்சுக்கிட்டே இருப்போம். அதுவும் ரொம்ப சின்ன விஷயங்கள்ல ஃபோனை அங்கேயே வச்சுட்டு போகிறது, ஃபோனை அவங்க அன்லாக் பண்ணி கான்டாக்ட் லிஸ்ட்டில் டெலிட் பண்ணுறாரு, கால் லிஸ்ட்டை டெலிட் பண்ணுறதுங்கிறதுலாம் ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமான கதையாக இருக்குது. அவர் லெட்டர் எழுதி வச்சு போகிறது, அவங்க கசக்கி தூக்கி போடுறதுன்ட்டு ஒரு மாதிரி வறண்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த கதையை எப்படி கொண்டு போகிறேன்னு தெரியலங்கிறனால இப்படி இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.